அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 24/12/2018க்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தினமணி மற்றும் இந்து தமிழ் செய்தித்தாளிலிருந்து வந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் போகிறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரக்கு சேவை வரி கவுன்சிலின் 31வது கூட்டம் தில்லியில் மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் நடைபெற்றது. இதில் 23 பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்துள்ளது. பதப்படுத்தப்பட்ட காய்கறிகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்காக ஜப்பான் நாட்டு கூட்டுறவு ஏஜென்சி ஜெய்கா ரூபாய் 4770 கோடி நிதியுதவி அளிக்க ஒப்புதல் அளித்துள்ளது. நாசா விண்வெளி மைய காலண்டருக்கு பழனி பள்ளி மாணவரின் ஓவியம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பழனியைச் சேர்ந்த தேன் முகிலன் என்ற 13 வயது சிறுவன் வரைந்த ஓவியம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை ஐஜி மற்றும் டிஜிபி மாநாடு குஜராத்தில் உள்ள கேவடியாவில் நடைபெற்றது. சர்வதேச கடல்சார் ஆய்வு பயிற்சி நிறுவனம் ஹைதராபாத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தனால் திறந்து வைக்கப்பட்டது. நாட்டின் மிக நீளமான சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து மேம்பாலத்தில் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி டிசம்பர் 25 தொடங்கி வைக்கிறார். உலக பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் தரவரிசை பட்டியலில் PV சிந்து 6வது இடத்திலிருந்து 3வது இடத்துக்கு முன்னேறினார். ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி 2019 நடைபெறும் இடம் ஐக்கிய அரபு அமீரகம். இந்தியா அன்மேட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யஸ்வந்த் சின்ஹா. IAS இறையன்புவின் 100வது நூல் மூளைக்குள் சுற்றுலா. தேசிய கைத்தறி கண்காட்சி சென்னையில் நடைபெற்றது. கபாடி கேப்டன் அனூப் குமார் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டை அறிவித்தார். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வு பார்க்கலாம். இந்தோனேஷியாவில் எந்த எரிமலை சீற்றத்தால் சுனாமி ஏற்பட்டது? ஸோ இந்தோனேஷியாவில் எந்த எரிமலை சீற்றத்தால் சுனாமி ஏற்பட்டது அப்படின்னா அனக் கிரகட்டோவா. ஸோ அனக் கிரகட்டோவா அப்படிங்கிற ஒரு எரிமலை சீறினதுனால சுனாமி ஏற்பட்டிருக்குது. ஸோ இதனால் ஒரு 222 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த அனக் கிரகட்டோவா எரிமலை பார்த்திங்கன்னா கடந்த 1883 ஒரு பெரும் சீற்றத்தை ஏற்படுச்சு. ஸோ அதனால் 36,000 பேர் உயிரிழந்தாங்க இந்த அனக் கிரகட்டோவா அப்படிங்கிற ஒரு எரிமலையால். அதே மாதிரி இந்த கிளீவ்லேண்ட் எரிமலை எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னா அலாஸ்கா நாட்டை சேர்ந்தது. அடுத்து மவுண்ட் லோவா அமெரிக்க நாட்டை சேர்ந்தது. மவுண்ட் ரெய்னியர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தது. இந்த சுனாமியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் டிசம்பர் 26 2004 சுனாமி வந்துச்சு. ஸோ அது பெரிய தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அது எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்த இந்தோனேஷியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்தோனேஷியாவில் உள்ள சுமத்ரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் கடலுக்கு அடியில் ஒரு நிலநடுக்கம், ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த நிலநடுக்கத்தின் காரணமாகத்தான் இந்திய பெருங்கடலை சுற்றியுள்ள நாடுகளில் சுனாமி வந்துச்சு. ஸோ அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,20,000 பேர் உயிரிழந்தாங்க. அந்த டிசம்பர் 26, 2004 2,20,000 பேர் உயிரிழந்தாங்க. அதில் 1,68,000 பேர் இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ பாதிப்பு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா தான் அதிகமாக இருக்குது. விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் 2018க்கான விஷ்ணுபுரம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் சார்பில் 2018க்கான விஷ்ணுபுரம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ராஜ் கௌதம் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டது. இவர் ஒரு எழுத்தாளர். இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அப்படின்னு சொல்கிறப்பல கோவை விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷ்ணுபுரம் விருது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய செயல்பாடுகளுக்கு சிறந்த பங்களிப்புக்காக கொடுக்குறாங்க. 2010 இந்த விஷ்ணுபுரம் விருது கொடுத்துருக்காங்க. முதலாக 2010 யார் கொடுத்தாங்க அப்படின்னா மாதவன் அப்படிங்கிறவர் கொடுத்தாங்க. முதலாக மாதவன் அப்படிங்கிற 2010 கொடுத்துருக்காங்க. அடுத்து போன வருடம் 2017 சி முத்துச்சாமி கொடுத்துருக்காங்க. 2016 வண்ணதாசனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருதோட சேர்த்து ரூபாய் 50,000 ஃபஸ்ட்டு 50,000 ரொக்கமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2013 அப்புறம் 1 லட்சமாக மாற்றிட்டாங்க. இப்போ 1 லட்சம் கொடுப்பாங்க. பழந்தமிழர் பண்பாட்டு மையம் எங்கு அமைய உள்ளது? ஸோ பழந்தமிழர் பண்பாட்டு மையம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் அமைய உள்ளது. மதுரை உலக தமிழ்ச்சங்க வளாகத்தில் 17 ஏக்கர் நிலப்பரப்பில் 56 கோடி செலவில் இந்த பழந்தமிழர் பண்பாட்டு மையம் அமைய உள்ளதா தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் க பாண்டியராஜன் சொல்லியிருக்கிறாங்க. கூடவே ஒரு பெரிய தமிழ்தாய் சிலையும் அமைக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க.
UAEயில் நடைபெற்ற ஃபிஃபா கிளப் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பட்டம் வென்ற அணி எது? ஸோ UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நடைபெற்ற ஃபிஃபா கிளப் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பட்டம் வென்ற அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட். ஸோ ரியல் மேட்ரிட் அணி தான் பட்டம் வென்றிருக்கிறாங்க. இவங்க வந்து 4வது முறையாக பட்டம் வென்றிருக்கிறாங்க. இந்த ரியல் மேட்ரிட் அணி வந்து ஸ்பெயின் நாட்டை சார்ந்தது. ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தது. 2வது பிளேஸ் வந்து ஆல் இன் அப்படிங்கிறது அபுதாபி நாட்டை சார்ந்தது. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் பிளேட், இது வந்து அர்ஜென்டினா. அடுத்து 4வது காசிமா ஆண்ட்லர்ஸ், இது வந்து ஜப்பான் நாட்டை சார்ந்தது. தமிழகத்தில் பிளாஸ்டிக் மீதான தடை எப்போது அமலுக்கு வருகிறது? ஸோ தமிழகத்தில் பிளாஸ்டிக் மீதான தடை எப்போது அமலுக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2019 முதல் தமிழகத்தில் பிளாஸ்டிக் மீதான தடை வந்து அமலுக்கு வருகிறது. ஸோ இது வந்து பழைய கேள்வி தான், இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பள்ளிகளில் செயல்வழி கற்றல் இருக்கு இல்லையா, அந்த செயல்வழி கற்றலுக்கு தெர்மாக்கோல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இனிமே வந்து அதாவது ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் தெர்மாக்கோல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும், அடுத்து மதிய உணவு கொண்டு போவோம் இல்லையா, நம்ம வந்து இப்போ பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸில் கொண்டு போவோம், அந்த பிளாஸ்டிக் வந்து உபயோகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை வந்து உத்தரவு விட்டுருக்குறாங்க. உலக பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ உலக பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் நடைபெற உள்ளது இந்த உலக பொருளாதார மாநாடு. சுவிட்சர்லாந்தில் தாவோஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இந்த உலக பொருளாதார மாநாடு ஜனவரி 21 முதல் 25 வரைக்கும் வந்து நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி வந்து பங்கேற்கிறாங்க. கூடவே 100 முன்னணி இந்திய நிறுவனங்களோட தலைவர்களும் பங்கேற்கிறாங்க. ஒரு சில மாநிலத்தோட முதலமைச்சரும் பங்கேற்பாங்க. இதில் எதை பற்றி விவாதிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்தியா சார்பில் எதை பற்றி விவாதிக்க போகிறாங்க அப்படின்னா உலக மயமாக்கல் 4.0 பற்றி தான் விவாதிக்க இருக்கிறாங்க. அதாவது 4.0 அப்படின்னா 4ஆம் தலைமுறை உலக மயமாக்கல் பொருளாதார புரட்சி, இந்த தலைப்பு தான் விவாதிக்க போகிறாங்க. காலியா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது? ஸோ காலியா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்து உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலம். ஸோ ஒடிசா மாநிலம் தான் காலியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கான திட்ட மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி அப்படின்னு சொல்லலாம். இந்த காலியா அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூசக் அசிஸ்டன்ஸ் ஃபார் லைவ்ஹுட் அண்ட் இன்கம் ஆக்மெண்டேஷன். ஸோ இதுதான் இந்த காலியாக்குரிய எக்ஸ்பிளனேஷன். இது எதுக்காக அப்படின்னா அதாவது ஃபார்மர்ஸுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படி சொல்லலாம். ஃபார்மர்ஸ்க்கு முழுக்க விவசாயிகளுக்கு பயன்படுற ஒரு ஸ்கீம் அப்படி சொல்லலாம். இதை வந்து ஒடிஷாவோட சிஎம் நவீன் பட்நாயக் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதோட கரெக்டான பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா 10,180 கோடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒடிஷாவோட கவர்னர் யார் அப்படின்னா கணேஷி லால். ஓகேங்களா, இன்னும் ஒடிஷாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு கப் காக்கி போட்டி வந்து இந்த ஒடிஷாவில் நடந்துச்சு. புவனேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இடங்கள் கோனார்க் சூரிய கோவில் ஒடிஷாவில் இருக்குது, லிங்கராஜா கோயில் ஒடிஷாவில் இருக்குது, பூரி ஜெகநாதர் கோயில். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒடிஷாவோட நடனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசி அப்படின்னு சொல்லலாம். 15வது உலக SME மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ 15வது உலக SME மாநாடு எங்கு நடைபெற்றது? அதாவது குளோபல் SME பிஸ்னஸ் சம்மிட் எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடைபெற்றது. ஸோ டெல்லியில் இந்த SME அப்படிங்கிற ஒரு குளோபல் பிஸ்னஸ் சம்மிட் வந்து நடைபெற்றிருக்குது. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் பார்ட்னர்ஷிப்ஸ் த்ரோ குளோபல் வேல்யூ செயின்ஸ். ஸோ பில்டிங் பார்ட்னர்ஷிப்ஸ் த்ரோ குளோபல் வேல்யூ செயின்ஸ். இந்த மாநாட்டை வந்து தி மினிஸ்ட்ரி ஆஃப் MSME மற்றும் CII இரண்டும் சேர்ந்து நடத்தியிருக்கிறாங்க. CII அப்படின்னா என்ன அப்படின்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த SME அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மால் அண்டு மீடியம் சைஸ்டு என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். MSME அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நிலையான வளர்ச்சி பட்டியலில் இந்தியாவில் சிறந்த மாநிலமாக திகழ்வது எது? ஸோ நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள நிலையான வளர்ச்சி பட்டியலில் இந்தியாவில் சிறந்த மாநிலமாக திகழ்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ கேரளா தான்
டாப்பில் இருக்குது, கேரளாவும் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசம். ஸோ ரெண்டுமே சேமில் தான் இருக்காங்க. ஆனால் கேரளா வந்து டாப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்துக்கும் 69 பாயிண்ட்டு, கேரளாவுக்கும் 69 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேம் தான். ஆனால் கேரளா வந்து டாப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கேரளாவுக்கு அப்புறம் சண்டிகருக்கு அப்புறம் தமிழ்நாடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிதி ஆயோக், ஸோ நிதி ஆயோக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸை பொறுத்து தான் இந்த பட்டியல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது நிலையான வளர்ச்சி பட்டியல் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து எஸ்டிஜி அப்படின்னு கூட சொல்லலாம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிதி ஆயோக் பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இது வந்து திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நிதி ஆயோக். 2015 ஜனவரி 1 இந்த நிதி ஆயோக் வந்து செயல்பட தொடங்கியது. இதோட தலைவர் யார் அப்படின்னா பிரதமர், துணைத் தலைவரும் 5 உறுப்பினரும் கொண்டது. இந்த நிதி ஆயோக் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு புதிய யுத்திகளை வந்து வெளியிட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி ஃபார் நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு புதிய யுத்தியில் வந்து வெளியிட்டாங்க. இந்த நிதி ஆயோக்கோட வைஸ் சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார். நிதி ஆயோக்கோட சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த். SAFFஇன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ SAFFஇன் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் மேத்தா. ஸோ ராஜீவ் மேத்தா தான் இந்த SAFFஇன் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. SAFF அப்படின்னா என்ன அப்படின்னா சவுத் ஏஷியன் ஃபென்சிங் ஃபெடரேஷன். ஸோ சவுத் ஏஷியன் ஃபென்சிங் ஃபெடரேஷன், ஃபென்சிங் அப்படின்னா அந்த வால் சண்டை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராஜீவ் மேத்தா வந்து ஆல்ரெடி இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட செக்ரட்டரியாகவும் இருந்திருக்கிறாரு. ஸ்கோச் சேலஞ்சர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ ஸ்கோச் சேலஞ்சர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் பிரபுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது இந்த ஸ்கோச் சேலஞ்சர் விருது. அதே மாதிரி ஸ்கோச் சிஎம் ஆஃப் த இயர் விருது வந்து மம்தா பானர்ஜிக்கு வந்து வழங்கப்பட்டது. ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97வது இடத்தை வந்து இந்த ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து பிடிச்சிருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் எது அப்படின்னா பெல்ஜியம் நாடு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிச்சிருக்குது. அனைத்து கணினிகளிலும் உள்ள தகவல்களை கண்காணிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் எத்தனை அமைப்புகளுக்கு அனுமதி அளித்துள்ளது? ஸோ அனைத்து கணினிகளிலும் உள்ள தகவல்களை கண்காணிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் எத்தனை அமைப்புகளுக்கு அனுமதி அளித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அமைப்புகளுக்கு அனுமதி அளித்துள்ளது. ஸோ நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் உள்ள தகவல்களை வந்து கண்காணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய உத்தரவை வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து விட்டுருக்குறாங்க. அதுக்கு 10 விசாரணை அமைப்புகளுக்கு வந்து இதற்கான அனுமதியும் வழங்கியிருக்காங்க. அந்த 10 விசாரணை அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிபிஐ, அமலாக்கத்துறை, தேசிய புலனாய்வு அமைப்பு, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, மத்திய நேரடி வரி விதிப்பு வாரியம், வருவாய் புலனாய்வுத்துறை, ரா விசாரணை அமைப்பு, தில்லி காவல்துறை, ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநில விசாரணை அமைப்பு, புலனாய்வு அமைப்பு, இது மாதிரி 10 விசாரணை அமைப்புகளுக்கு வந்து இந்த அனுமதி வந்து வழங்கியிருக்கிறாங்க. IFC-IOR சமீபத்தில் எங்கு திறந்து வைக்கப்பட்டது? ஸோ IFC-IOR சமீபத்தில் எங்கு திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகிராம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குது. குருகிராம் வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தது. இந்த IFC-IORக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர். ஸோ IFC அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர், IOR அப்படிங்கிறது இந்தியன் ஓசோன் ரீஜியன். புருண்டி புதிய தலைநகராக எந்த நகரத்தை அறிவித்துள்ளது? ஸோ புருண்டி புதிய தலைநகராக எந்த நகரத்தை அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடேஜா. ஸோ ஜிடேஜாவை தான் இந்த புருண்டி வந்து புதிய தலைநகராக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் கேபிட்டலாக என்ன இருந்துச்சு அப்படின்னா புஜும்பாரா வந்து ப்ரீவியஸ் கேபிட்டலாக இருந்துச்சு. புருண்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹாப்பினஸ் ரிப்போர்ட், வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டில் இது வந்து லாஸ்ட் இடத்துல இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது? ஸோ ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் சீனா நாட்டுக்கும் இடையே வந்து நடைபெற்றது.
இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொன்ன நியூஸ் தான். இருந்தாலும் இப்போ அதாவது டிசம்பர் 22 தான் இந்த கூட்டு இராணுவ பயிற்சி வந்து நிறைவடைஞ்சிச்சு. சைனாவில் செங்டு அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைவடைஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விகளுக்குரிய பதில்கள் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய செல்ஃபோன் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? ஸோ உலகின் மிகப்பெரிய செல்ஃபோன் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா நொய்டா அப்படிங்கிற பிளேஸில் வந்து அமைஞ்சிருக்குது. நொய்டா வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தது. மிகப்பெரிய செல்ஃபோன் தொழிற்சாலை அப்படின்னா சாம்சங் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு தொழிற்சாலை. 2018 உலகளாவிய கண்டுபிடிப்பு அட்டவணையில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ 2018 உலகளாவிய கண்டுபிடிப்பு அட்டவணையில் இந்தியாவின் தரநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57வது இடம் இந்தியா வகிக்கிறது. முதல் இடம் வந்து சுவிட்சர்லாந்து நாடு வந்து வகிக்கிறது. இன்றைய கேள்விகள். ஸோ ராஜஸ்தான் மாநில புதிய முதல்வர் யார்? ஸோ ராஜஸ்தான் மாநில புதிய முதல்வர் யார்? இரண்டாவது கேள்வி, சத்தீஸ்கர் மாநில புதிய முதல்வர் யார்? ஸோ சத்தீஸ்கர் மாநில புதிய முதல்வர் யார்? இந்த 2 கேள்விகளுக்கும் ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.